வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். சொஜ்ஜி அப்பம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மைதா மாவில் ரவா பூரணம் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இந்த சொஜ்ஜி அப்பம் ரொம்ப பிடிக்கும். இப்போது இந்த அப்பத்தை ரெடி பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தில் 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் நெய், 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். மாவை இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். மாவு 1 மணி நேரம் ஊறட்டும். பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இந்த கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகுனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண முந்திரி பருப்பை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கணும். முந்திரி லைட்டாக வறுபட்டுருச்சு. அது கூட 1/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு வதக்கிக்கணும். இந்த தேங்காய் துருவல் நெய்லேயே நல்லா வதங்கட்டும். தேங்காய் துருவலும் நெய்லேயே ஓரளவு வதங்கிடுச்சு. வாசனையாக இருக்குது. இதை எடுத்து வச்சிடலாம். 1/2 கப் ரவையை நல்லா சூடு ஏறுற வரையும் வறுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் அதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். 1க்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். இந்த தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை சேர்த்துடலாம். இந்த ரவை நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். ரவை சேர்த்து தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது இது கூட வந்து 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை. நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் அல்லது பொடித்த வெல்லம் கூட சேர்த்துக்கங்க. கிளறி விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா உருகி வந்துடும். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா தீயை குறைச்சி வச்சு நல்லா கெட்டியாகிற வரையும் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போது நெய்யில் வறுத்த அந்த முந்திரியையும் தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டு கிண்டிகிட்டே இருங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். கிண்டிகிட்டே இருந்தோம்னா கையில் வந்து ஒட்டாத பதம் வரும். அது வரையும் கிண்டிக்கலாம். இந்த மாதிரி பூரணத்துக்கு தேங்காய் துருவல் முந்திரி எல்லாம் சேர்த்து நம்ம செய்யும்போது அந்த அப்பம் வந்து சாப்பிடும்போது அந்த முந்திரி தேங்காய் துருவலோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பூரணம் நல்லா கெட்டியாயிடுச்சு. கையிலையும் ஒட்டலை. இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாம். பூரணம் ஆறிடுச்சு. உருண்டைகளாக எடுத்து உருட்டி வச்சிடலாம். பூரணத்தை பூரா உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு. மாவு பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரமாக மாவு நல்லா ஊறிடுச்சு. மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு அப்பத்தை தட்டிடலாம். பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து இந்த அளவு எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் பிளாஸ்டிக் ஷீட்டோ இலையோ எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்ல பூரியாட்டம் அப்படியே தட்டி தட்டி விரிச்சிடலாம். பூரி சைஸ்க்கு விரிச்சிட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை இதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு இருக்கும். அதை மட்டும் எடுத்துருங்க.
மறுபடியும் உள்ளங்கையில் வச்சு திரட்டிட்டு அதிரசம் தட்டுற மாதிரி அந்த மாதிரி தட்டிடணும். இந்த மாதிரி தட்டினா தான் பூரணம் வந்து ஈவனாக ஒரே எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கும், ஒரே இடத்துல இல்லாமல். இப்போ தட்டியாச்சு. மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. தட்டி வச்ச அப்பத்தை எண்ணெயில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, உடனே பெரட்டி போட்டுறாதீங்க. நான் இன்றைக்கி மைதா மாவில் பண்ணியிருக்கேன், கோதுமை மாவுலேயும் இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று வந்து எண்ணெயில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம், தோசைக்கல்லில் போட்டு ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மேலே எழும்பி வந்துடுச்சு. இப்போ பரட்டி போட்டுடலாம். இந்த சொஜ்ஜி அப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி திருப்பி விட்டு நல்லா கரெக்டாக வெந்துருச்சு, எடுத்துடலாம். நம்மளுடைய சொஜ்ஜி அப்பம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான சொஜ்ஜி அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.